ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் ரவிச்சந்திரன் உடல்நிலை சரியில்லாத தனக்கு போதிய சிகிச்சை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை மதுரை செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, ரவிச்சந்திரனுக்கு என்ன மாதிரியான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அவருடைய குற்றச்சாட்டு என்ன? பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வரும் ரவிச்சந்திரன் என்பவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர். கடந்த 1991ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை மதுரை மத்திய சிறையில் அந்த தண்டனை அனுபவித்து வருகிறார். கடந்த சில மாதங்களாக 2.5 மாதங்களுக்கு முன்பாகவே அவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து அவர் உடல் எடை கிட்டத்தட்ட இந்த 2.5 மாதங்களில் 10 கிலோ உடல் எடை குறைந்ததாகவும் அடிக்கடி தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டு வருவதாகவும் எனக்கு உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சிறைத்துறை அதிகாரிகளும் கோரிக்கை வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர்கள் வழக்கறிஞரும் அவர் தாயாருமே நேரில் சந்தித்து அவருடைய கோரிக்கையை கேட்டு அவர்கள் மனுவாகவும் அவர் தாயார் ராஜேஸ்வரி கடந்த 18/4/2016 அன்று சிறைத்துறை அதிகாரிகள், உள்துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 5 பேருக்கு உரிய சிகிச்சை அளிக்க மனு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று காலை ஒரு 8 மணி அளவில் மதுரை மத்திய சிறையில் ஒரு அதிக பாதுகாப்புடன் அவரை மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். அங்கே அவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். சிகிச்சை அளித்து முடித்துவிட்டு அவர் கிளம்பும் போது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அவர் செல்லும் போது என்ன கூறினார் என்றால், அதாவது மருத்துவர்கள் என்னை இங்கு உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை பெறுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்கின்றனர். ஆனால் அதை ஏற்க மறுத்து காவல்துறை அதிகாரி என்னை சிறைக்கு அழைத்து செல்கின்றனர் என்று குற்றச்சாட்டு வைத்தார். மேலும் அதாவது சிறைத்துறையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டையும் வைத்தார். தமிழக முதல்வர் நினைத்தால் எங்களை விடுதலை செய்யலாம், அவர்களுடைய அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என்று அவர் ஒரு கருத்தையும் தெரிவித்தார். இல்லை என்றால் இந்த சிறையிலேயே நாங்கள் வாடி எங்களுடைய மரணத்தை நாங்கள் எதிர்நோக்க கொள்ளும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதனையடுத்து அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் அவரை பாதுகாப்பாக அங்கிருந்து வேன் மூலமாக மதுரை மத்திய சிறையில் கொண்டு சென்று அங்கு மறுபடியும் சிறையிலே அடைத்து விட்டனர். கார்த்திகேயன். ஹரி, ரவிச்சந்திரனுடைய இந்த புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் எந்த புகாரும் அவர் பதிவு செய்ய எந்த பதிலுமே அவர் தரவில்லை. அதாவது சிறைத்துறை அதிகாரிகள் என்று சொன்ன ஆயுதப்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் தான் இந்த பணியை மேற்கொண்டார்கள். அவர்கள் மேலதிகாரிகள் கொடுக்கும் உத்தரவின்படிதான் அவர்கள் மறுபடியும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் வரும் வழியிலேயே, அதாவது அவர் நடந்து அந்த வார்டில் இருந்து அந்த சிகிச்சை அளித்த அந்த பரிசோதனை செய்யப்பட்ட வார்டில் இருந்து வேனுக்கு நடந்து வரும் வழியிலே தான் அவர் கூறியது நமது கேமராவில் பதிவானது. அவர் இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து அவர்கள் மேலதிகாரி உத்தரவுப்படிதான் இது நடக்கிறது என்றும் கருத்தையும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தபடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும், எப்படி சிகிச்சை அளிக்கப்படும் என்பது குறித்து இன்னும் விவரங்கள் தெரிவிக்கவில்லை. அவர் எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படும், எங்கு அளிக்கப்படும் என்பது குறித்து வழக்கறிஞர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சேகரியுங்கள் ஹரி. மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.